இந்த வீடியோல நம்ம வந்து விடோ சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்றது, அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். விடோ சர்டிஃபிகேட் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, விடோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா விடோ பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா வந்து விடோ சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க விடோ ஸ்கீம்ல அப்படின்னா, நீங்க வந்துட்டு அந்த விடோ சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த விடோ ஸ்கீம்ல வந்து உங்களுக்கான ஜாப் வேகன்சி வந்து கிடைக்கும். நிறைய வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதாவது இன்னொரு திருமணம் செஞ்சுக்காம இருந்து அவங்களுக்கு தான் இந்த விடோ சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். இல்ல கணவரை இறந்து இன்னொரு திருமணம் செஞ்சா வந்து விடோ சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. கணவரை இழந்து நீங்க வந்து திருமணமே செய்யாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விடோ சர்டிஃபிகேட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து போட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட், அதாவது உங்க கணவர் இறந்திருப்பாங்க, ஸோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு திருமணம் செய்யல அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தாலுகா ஆபீஸ்ல இல்ல விஓ ஆபீஸ்ல வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி சர்டிபிகேட் வந்து கேட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு அதாவது கணவர் இறந்து இது வரைக்கும் எனக்கு எதுவுமே திருமணம் ஆகல, நான் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்கணும். சில இடத்துல வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கல அப்படின்னா நீங்க வந்து போட்டோவும் உங்களுடைய ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு இந்த மாதிரி நீங்க வந்து வச்சு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு டெத் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வேணும். நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க மக்கள் கல்வி மையத்துல பொது சேவை மையத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல நாமளே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து டிஎன்இ வெப்சைட் வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்ததுக்கு பின்னாடி பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க டைரக்டா லாகின் பண்ணி உள்ள போகலாம். இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்து நீங்க வந்துட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி முடிச்சீங்கன்னா மறுபடியும் நீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ணி உள்ள போகணும். நீங்க லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு பின்னாடி இங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தா நம்ம மறுபடியும் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே பாருங்க விடோ சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி வரும். இதுல வந்து ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தா நம்மளுக்கு அடுத்த பேஜ்ல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி உங்க டீடைல்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இந்த ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். அப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணல, ஏற்கனவே உங்க கேன் நம்பர் ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா இங்க பாருங்க ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து கேன் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் மறுபடியும் இங்க கொடுங்க. கொடுத்து சர்ச் கொடுங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் இங்க காமிக்கும். உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்க வந்து சப்மிட் கொடுக்கணும். உங்களோட ஓடிபி வந்து வெரிஃபை ஆன பின்னாடி ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. நீங்க வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதெல்லாம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வரும். நீங்க வந்து கேன் நம்பர் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க இந்த மேரேஜ் திருமண நிலையில வந்து பாத்தீங்கன்னா விடோ அப்படின்னு தான் கொடுக்கணும். நீங்க மேரிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து விடோ சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா விடோ அப்படின்றத கொடுத்துருங்க. அதாவது கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அங்க வந்துட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க வந்து விடோன்னு கொடுக்கணும். நீங்க மேரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த விடோ சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. இங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கோ. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டுடைய டீடைல்ஸ், அவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த டேட்ல உங்களுக்கான மேரேஜ் ஆச்சு அப்படின்ற டேட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து இறந்தாங்க அதுக்கூட டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா டெத் சர்டிபிகேட்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இவ்வளவுதான் வந்து நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த டாக்குமெண்ட் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அந்த டீடைல்ஸ் கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுல ஒரு டாக்குமெண்டா நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க போட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க ஒன்னு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க வந்து ஆட் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டாக்குமெண்டா வந்து அப்லோட் ஆகிட்டே வரும். ஸோ என்னென்ன கேட்டுருக்காங்க பாருங்க, போட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒன்று, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் கேக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன சர்டிஃபிகேட், அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டோ இல்ல ரேஷன் கார்டோ நீங்க வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேட், இது வந்து பாருங்க இங்க டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் இந்த ஃபார்ம். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து சைன் போட்டு நீங்க வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஓ ஆஃபீஸ்ல இல்ல ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்ற சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்டாங்கன்னா இதுல வந்து அதர் டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி கேட்கல அப்படின்னா இந்த ப்ரூஃப் 5 ப்ரூஃபே வந்து போதும். நீங்க 5 ப்ரூஃப் வச்சு நீங்க வந்து இந்த விடோ சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். அவங்க வந்து விசாரிச்சு உங்களுக்கு திருமணம் ஆகல, அவங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்க ஒரு 10 டேஸ்ல இல்ல 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு எப்போ இருந்தாலும் இல்ல ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். இவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். இது இந்த எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு ரெடி ஆயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மேரேஜ் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விடோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. மேரிட் அப்படின்னு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்து நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.